ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஹெச் சமையலன் பிளாக். எல்லோரும் நல்லா இருக்க வேணுமென்று கடவுளை வேண்டிக் கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்களுக்கு சுவையான ஒரு டெசர்ட் தான் ஈஸியாக செய்யக்கூடியது செய்து காட்டப்புறேன். வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு ஒரு கப் அளவுக்கு தண்ணியை கொதிக்க வச்சுருக்கிறேன். தண்ணி நல்லா கொதித்து கொண்டு வந்ததுக்கு பிறகு எந்தளவு சவரிசி எடுக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் தண்ணியை கூட்டி குறைச்சி வேக வைக்கணும். இப்போ அரை கப் பெரிய சவரிசி எடுத்துருக்கிறேன். பெரிய சவரிசி தான் இந்த டிசர்ட்டுக்கு கொஞ்சம் பார்க்க வடிவாகவும் இருக்கும், அதுக்காக பெருசாக ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட சின்ன இருந்தால் பிரச்சனை இல்லை, சின்ன ஆட் பண்ணுங்கள். இப்போ இந்த சவரிசி நல்லா வெந்து வரணும். அது வரையும் இடைக்கிட மிக்ஸ் பண்ணி விடுங்க, அடியில் அடி பிடிக்காமல். சவரிசி இப்போ நல்லா வெந்து வந்துட்டு இப்போ வெந்து வந்தகையோடு நாங்கள் அடுப்போடு அப்படியே வச்சிடக்கூடாது. இதை நல்லா குளிர் தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுக்கணும். அப்போ தான் சவரிசி ஒத்தொத்தையாக வரும். நாங்கள் டெசர்ட்டில் போடக்குள்ள வடிவாக இருக்கும். அப்படியே சூட்டோடு வச்சிட்டோம்னு சொன்னால் இறுக்கமாக போயிடும். இப்போ டெசர்ட்டை நாங்கள் அசம்பிள் பண்ணுவோம். அதுக்கு பெரிய ஒரு பாத்திரம் எடுத்துருக்கிறேன். பாத்திரத்தில் அன்னாசி பழத்தை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். நாங்கள் இதுக்கு ஆட் பண்ணுற பழங்கள் எல்லாம் இனிப்பான பழங்களாக இருக்கணும், புளிப்புத்தன்மையானது ஆட் பண்ணக்கூடாது. எங்களுக்கு என்னென்ன பழங்கள் விருப்பமோ அதை ஆட் பண்ணிக்கொள்ளலாம். ஒரு ஆப்பிள் பழத்தையும் தோல் சீவி சின்னனா கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். திராட்சை பழம் பெரிய பழமாக இருக்கிற வடிவா நான் அதை 4 கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். சின்ன பழம்னு சொன்னால் 2 கட் பண்ணி ஆட் பண்ணுங்க. கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன், ஃப்ளேவருக்காக தான். உங்களுக்கு வேறு எதுவும் ஃப்ளேவர் ஆட் பண்ண விருப்பம்ண்டா அதுவும் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். கூடுதலாக ஆட் பண்ணக்கூடாது, ஆட் பண்ணினா ஒரு கசப்புத்தன்மை வந்துடும். இப்போ இதுக்கு முக்கியமாக சீனிக்கு பதிலாக நான் கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணுறேன். இது ஆட் பண்ணுறால இதோட சுவை நல்ல ருசியாக இருக்கும். உங்களுக்கு கண்டென்ஸ்ட் மில்க் இல்லைன்னா சுகர் ஆட் பண்ணுங்கள். இப்போ பாலை காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லண்டு வச்சுருக்கிறேன். பாலும் உங்களுக்கு எந்தளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கொள்ளலாம். தண்ணியாக வேணும்னு சொன்னால் தண்ணியாகவும், இல்லை டிக்காக வேணுமெண்டா டிக்காக கூட ஆட் பண்ணிக்கொள்ளலாம். எல்லாமே எங்களோட விருப்பம்தான். இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். நான் ஆட் பண்ணினது பசுப்பால் தான். உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வேணுமெண்டா ஸ்ட்ராபெரி மற்ற மாதுளம்பழம் வாட்டர்மெலன் எல்லாம் ஆட் பண்ணலாம். ஸ்ட்ராபெரி ஆட் பண்ணுறேன்டா சில நேரங்களில் ஸ்ட்ராபெரி புளிப்புத்தன்மையாக இருக்கும். இனிப்பான பழங்களை ஆட் பண்ணினா தான் பால் விடுறபடியாக தெரியாமல் இருக்கும். அதுக்காகத்தான் இனிப்பு பழங்களை ஆட் பண்ண சொல்கிறேன். மற்றது நாங்கள் வேக வச்ச சவரிசியை வடிவாக கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள், உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். நாங்கள் நிறைய இது செய்து ஸ்டோர் பண்ண போகிறோம்னு சொன்னால் நாங்கள் ஃப்ரூட்ஸை வேறே அடுத்து வச்சுட்டு பால் சவரிசி மற்ற கண்டென்ஸ்ட் மில்க் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அதை செப்பரேட்டாக வச்சுட்டு சாப்பிட்ற நேரம் ஃப்ரூட்ஸை அதோட மிக்ஸ் பண்ணி போட்டு சாப்பிடலாம். சவரிசி மட்டும் நாங்கள் வேக வச்சு வடிச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சோம்னு சொன்னால் டக்குன்னு செஞ்சிடலாம். இது மற்றது மாம்பழம் எல்லாம் இருந்தால் ஆட் பண்ணினீங்கன்னா சட்டப்படி இருக்கும். மாம்பழம், பலாப்பழம் என்ன பழங்கள் வேணும்னாலும் ஆட் பண்ணலாம். பட் இனிப்பான பழங்களை ஆட் பண்ணுங்கள். குயிக்காக செஞ்சிடக்கூடிய டேஸ்டியான சாகோ ஃப்ரூட்ஸ் டிசர்ட் ரெடி. இதுபோல் நீங்களும் ஒரு முறைக்கு செய்து பாருங்கள். செய்து பார்த்து எப்படி இருந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது குயிக்காக செய்யக்கூடிய டிசர்ட்ன்ற வடிவாக நீங்கள் இப்போ நடக்கிற நோன்பு டைமில் கூட இந்த டிசர்ட்டை செய்து சாப்பிடலாம். மற்றது சவரிசியெல்லாம் நல்ல ஹெல்த்தியானது. கட்டாயம் ஒரு முறை இது மாதிரி செய்து பாருங்கள். செய்து பார்த்து எப்படி இருந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ இது வரைக்கும் பொறுமையாக பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். இதுபோல் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.